நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ச்சியா புற்றுநோய் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மருத்துவர்கள் நம்மிடையே விடையளிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில மார்பக புற்றுநோய் பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில அதை சார்ந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன, அது தொடர்பான கேள்விகளுக்கு நம்மிடையே விடையளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் மஞ்சுளா ராவ், கன்சல்டன்ட் அண்ட் லீட் பிரெஸ்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜன். வணக்கம் மேம். வணக்கம். சோ முதல்ல பிரெஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம். பிரெஸ்ட் கன்சர்வேஷன்னா நாங்க பிரெஸ்ட காப்பாத்தி நாங்க ஆபரேஷன் பண்றது, கேன்சர் ஆபரேஷன் பண்றதுக்கு அதுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பேரு. ஏன்னா முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, we used to remove the entire breast, mastectomy. அந்த பிரெஸ்ட முழுசா நாங்க அகற்றி நாங்க கேன்சரை நாங்க எடுக்கிறோம். ஆனா இப்போ பிரெஸ்ட் அகற்றுனா கொஞ்சம் காஸ்மெட்டிக் டிஃபார்மிட்டி இருக்கும், பாடி இமேஜ் இஷ்யூஸ் இருக்கும், கொஞ்சம் அன்இக்வாலிட்டி இருக்கும் இல்லையா, ஒரு சைட்ல வெயிட் அதிகமா இருக்கும், இன்னொரு சைட்ல இல்ல. ஸோ அதுக்காக டு இம்ப்ரூவ் அ பேஷண்ட்ஸ் பாடி இமேஜ் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் கான்செப்ட் வந்திருக்கு. வேற நாங்க வந்துட்டு அந்த பேஷண்டோட பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணி அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் நெறிக்கட்டியோட ஆபரேஷனும் பண்ணி we try and preserve a patient's body image. சோ இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிற எல்லா பேஷண்ட்க்குமே இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாமா, இல்ல பாசிபிலிட்டி இருக்க ஒரு சில பேஷண்ட் மட்டும் தான் அதை தேர்ந்தெடுப்பீங்களா மேம்? As early as possible, early detection பண்ணோம்னா the chances of breast conservation is higher. ஏன்னா டியூமர் வந்துட்டு சின்னதா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இது நாங்க பண்ணலான்னு அப்படி கிடையாது. பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் சப்போஸ் டயக்னோஸ் ஆயிருக்கு, நம்ம கிட்ட வராங்கன்னா நாங்க பாக்குறோம் எவ்வளவு பெருசா டியூமர் இருக்கு, பிரெஸ்டோட சைஸ் என்ன, இதுக்கு நாங்க வந்துட்டு பிரெஸ்ட் டியூமர் ரேஷியோன்னு சொல்றோம். ஸோ ஒரே ஒரு டியூமர் ஃபோக்கஸ் இருக்கா, இல்லைன்னா அந்த மெயின் டியூமர் விட்டு வேற கொஞ்சம் ஃபோக்கா இருக்கா, நாங்க எவ்வளவு பிரெஸ்ட் சேவ் பண்ணிட்டு பண்ணலாம், இதெல்லாம் நாங்க பாக்குறோம். என்ன ஸ்டேஜ்ல நோய் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சில பேருக்கு வந்துட்டு நாங்க பிரெஸ்ட அப்படியே நாங்க காப்பாத்தி முடியாது, ஆனா கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் பண்ணி நாங்க பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாம். சோ ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட வரும்போது நாங்க இதுதான் பாக்குறோம். சர்ஜரிக்கு கேண்டிடேட்னா என்ன மாதிரி சர்ஜரிக்கு அவங்க வந்துட்டு ஃபீஸிபிளா இருப்பாங்க. ஓகே, சோ ஒரு பேஷண்ட் வந்து இவங்க வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன் இவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கறத எப்படி செலக்ட் பண்ணுவீங்க மேம்? Okay, so just like I mentioned, நாங்க first breast size பார்ப்போம், tumor size பார்ப்போம். What is the breast tumor ratio? Means tumor ஓட size with respect to the size of the breast. For example, சின்ன டியூமரா இருக்கலாம், 2 cm tumor, 3 cm tumor, ஆனா breast size கம்மியா இருக்கும். So அந்த சூழ்நிலையில வந்துட்டு breast conservation கொஞ்சம் கஷ்டம், ஆனா it's not impossible. There are certain techniques. Na sonna we can use plastic surgical techniques, oncoplasty, etc. And the techniques alla use panni we can conserve. So what we look for is breast size, tumor size, lymph nodal staging, and the நோயோட ஸ்டேஜ் என்ன, அப்புறம் பேஷண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேஷண்ட்டுக்கு என்ன வயசு, ஏதாவது அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா, டயபிட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன்ஸ் எட்ஸெட்ரா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் whether they are a candidate for breast conservation. பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பத்தி இனஃப் போதுமான ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கா மேம்? எதன் அடிப்படையில் இது வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்? Very very relevant question again. So idhukku breast conservation iniki it is the standard of care for treatment of early breast cancer. So evlo seekrama varanga avlav nalladhu, the chances of breast conservation is much higher. இதுக்கு வந்துட்டு டேட்டா 1980s ல இருந்து வந்திருக்கு. So we have good 40-45 years of evidence that breast conservation வந்துட்டு it is as safe as mastectomy. ஓகே, ஸோ ஆனால் the only caveat என்னன்னா, நாங்கள் பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்றோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். நான் இது ஏன் சொல்றேன்னா, சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வருவாங்க. ஸோ கையில இந்த நெறி கட்டி இருக்க மாட்டேங்கிறது, அப்புறம் டியூமர் கிரேட் வந்துட்டு இட் வில் பி ஏர்லி, கிரேட் 1, கிரேட் 2 அந்த மாதிரி இருக்கும். பயாலஜி அந்த டியூமரோட கேரக்டர் இருக்கு இல்லையா, நேச்சர், வெரி குட் ஃபீச்சர்ஸ், சின்ன டியூமர். ஸோ வி கேன் அவாய்ட் ரேடியேஷன். ஆனா நாங்க மார்பாகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணோம்னா ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரேடியேஷன் கொடுக்கலன்னா அந்த மார்பாகத்துல நோய் மறுபடியும் வர ஹை சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் கேட்டிருக்காங்க, ரேடியேஷன் நாங்க கொடுக்கணும்னா
நாங்க முழுசா மார்பாகத்தை எடுக்கலாமான்னு. ஆனா நாங்க மெஸ்டெக்டமி பண்ணி முழுசா மார்பாகம் எடுத்தோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ரிமூவிங் the whole breast, அதோட blood supply எடுக்கிறீங்க, அதோட nerve supply எடுக்கிறீங்க, அந்த இடம் வந்துட்டு அங்க sensation இருக்காது. அப்புறம் nerves எல்லாம் அந்த நரம்பெல்லாம் கட் ஆகும். ஸோ அது கட்டு nerves வந்துட்டு ரீஜெனரேட் ஆகும்போது ஒரு வலி இருக்கும் அவங்களுக்கு, numbness, there's a lot of discomfort. அப்புறம் கை வீக்கம் வர சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எந்த சைடு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த சைடு அதுக்கு லிம்ஃபிடிமான்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த mastectomy is one of the features which may increase the chances of lymphedema. இந்த breast conservationல ரேடியேஷன் அப்படிங்கிறது after the surgery or before the surgery கொடுப்பாங்க மேம்? After the surgery. Okay, after the surgery. So usually எப்படின்னா நாங்க breast conserve பண்ணி we'll do the surgery, அந்த டியூமர் எடுக்கிறோம். அந்த டியூமர் வந்துட்டு நம்ம பெத்தாலஜிஸ்ட் பார்ப்பாங்க, கட் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப் கடியில பார்த்துட்டு they'll give us the final histopathology report. Histopathology reportல எல்லா டியூமர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். What is the size of the tumor, grade என்ன, எவ்வளவு நெறிக்கட்டி இன்வால்வ் ஆயிருக்கு, லிம்போவாஸ்குலர் எம்போலை, இதெல்லாம் சயின்டிபிக் டேர்ம்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்துட்டு நம்ம கிளினிக்கல் டிஸ்கஷன் பண்ணும்போது இதெல்லாம் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த ரிப்போர்ட் நாங்க பார்த்துட்டு வி டிசைட் இந்த பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி தேவையா இல்லைன்னா நாங்க வேற ஏதாவது ஹார்மோனல் தெரப்பி அந்த மாதிரி கொடுக்கணுமான்னு. கீமோதெரப்பி தேவைன்னா ஆஃப்டர் சர்ஜரி அந்த வூண்ட் எல்லாம் நல்லா காஞ்சப்புறம் மேபி ஆஃப்டர் 2 or 3 weeks நாங்க கீமோதெரப்பி ஆரம்பிக்கிறோம். கீமோதெரப்பி கொடுத்தப்புறம் வி கிவ் ரேடியேஷன். ரேடியேஷன் இஸ் யூசுவலி த லாஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரேடியேஷன் கூட வி கேன் ஆல்சோ கிவ் ஹார்மோனல் தெரப்பி இஃப் த பேஷண்ட் அவங்களோட டியூமர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் வி கிவ் ஹார்மோனல் தெரப்பி as well. ஸோ இந்த லெவல்ல வருவாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கிரேடு பத்தி சொன்னீங்க மேம். இந்த கிரேட் ஆஃப் டியூமர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜுக்கும் கிரேடுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் சொன்னாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ there's a lot of difference. So நான் வந்துட்டு டியூமர் கிரேட் பத்தி நான் பேசுறேன்னா இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த டியூமர், how aggressive it is or less aggressive is it. ஸ்டேஜ் நாங்க பேசணும்னா அது அந்த நோய் வந்துட்டு உடம்புல எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ ஹவு டு வி ஸ்டேஜ் அ பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்? நாங்க டியூமரோட சைஸ் பார்ப்போம், நெறிக்கட்டி எவ்வளவு இருக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதே மார்பாகத்துல இருக்கா இல்லைன்னா உடம்புல வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அதெல்லாம் நாங்க பார்ப்போம். பேஸ்ட் ஆன் தட் நாங்க TNM ஸ்டேஜிங்னு போட்டுட்டு, ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ் கிரைட்டீரியா வேர்ல்ட் ஓவர். ஓகே, அது ஒரு ஸ்டேஜிங் AJCC ஸ்டேஜிங் கிரைட்டீரியான்னு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட நோய் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு ஸ்டேஜ் பண்ணி வி டிசைட் இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா கீமோதெரப்பி ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா, ஆல் ஆஃப் தட். ஸோ கிரேட் டஸ் நாட் decide whether you can conserve the breast. Suppose grade 3, grade na enna, grade na tumor oda character, how aggressive it is or how. So even if the grade 3 tumor, there are only 3 grades, 1, 2 and 3. Grade 3 tumor irundalum you can still do breast conservation. Okay. What is important is the stage of the tumor, the size of the breast, size of the tumor. Also நான் இது மென்ஷன் பண்ணல, பட் நாங்க யூசுவலா the first test that we get done is a mammogram. So அந்த mammogram images பார்த்துட்டு we see the nature of the breast. ரொம்ப ஃபேட்டி பிரெஸ்டா இருக்கா இல்லைன்னா பிரெஸ்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கா, அது வந்துட்டு அந்த எக்ஸ்ரேல தான் நாங்க பார்க்க முடியும். பேஸ்ட் ஆன் தட் வி டிசைட். ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் தகுந்தாற்போல அவங்களுக்கு பண்ண முடியுமா முடியாதான்னு டிபெண்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே மேம். சோ இந்த ரிகரன்ஸ் ரேட் பத்தி பேசுனீங்க மேம். கண்டிப்பா நம்ம பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணாலுமே கூட இல்ல அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருந்தாலும் அந்த கீமோவோ ரேடியேஷனோ கண்டிப்பா கொடுப்போம், ஏன்னா ரிகரன்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆன் தி ஹோலா ரிகரன்ஸ் ரேட் ஃபார் திஸ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு மேம்? Again, recurrence rate for breast cancer depends on the stage of presentation. So சீக்கிரமா வந்தாங்கன்னா the stage of recurrence is much lower. So இது வந்துட்டு நீங்க ஆன்லைனும் செக் பண்ணலாம். ACS கிரைட்டீரியான்னு இருக்கு, அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி கிரைட்டீரியா. ஸோ அவங்க ஸ்டேஜ் 1ல வந்தாங்கன்னா so more than 90% survival. So 5 year survival பார்க்கிறோம். That is just statistics, right? The data that they give you. So stage 1ல வந்தாங்கன்னா the chances of the 90% of the patients may be alive after 5 years. Okay, basically enna the earlier a patient comes, better their chances of survival. And this is just one criteria. Next நாங்க என்ன பார்க்கறோம்னா again the nature of the tumor. ரொம்ப சின்ன டியூமர் ஆனா கொஞ்சம் அக்ரெசிவ் சப்டைப்பா இருந்தா லைக் ட்ரிபிள் நெகட்டிவ் or HER2 பாசிட்டிவ்,
அது மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். பட் அது வந்துட்டு நாங்க கட் பண்றதுக்கு தான் நாங்க கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்காக. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஆங்கோபிளாஸ்டினா என்ன, ட்ரெடிஷனல் சர்ஜரியில இருந்து ஆங்கோபிளாஸ்டி எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கு மேம்? What is the difference? So I'm so glad that you brought up this question. ஏன்னா oncoplasty is something again யாருக்குமே இது பத்தி தெரியாது. The awareness is very low. But இது வந்துட்டு it's a very advanced technique. இது வெளிநாட்டுல பண்றாங்க. வெளிநாட்டுல வந்துட்டு 20 வருஷம் 25 வருஷமா அவங்க பண்றாங்க. நம்ம நாட்டுல we've been doing it since the last 10 years. இப்போ ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு for to learn oncoplasty. So oncoplasty என்னன்னா it is breast conservation தான். மார்பகத்தை காப்பாத்தி நாங்க ஆபரேஷன் பண்ணும்போது, ஆனா அதுல வந்துட்டு நாங்க டெக்னிக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணி அந்த கேவிட்டியை க்ளோஸ் பண்றோம். அதுக்கு வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சப்போஸ் 2 பேஷண்ட் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கு, இன்னொரு பேஷண்ட்டுக்கு 5 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கு. ஸோ 1 பேஷண்ட் 1 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கவங்களுக்கு நாங்க டியூமர் எடுத்துட்டு சின்ன கேவிட்டி, சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அப்படியே நாங்க மூடி ஆபரேஷன் பண்ணலாம். the breast cosmesis, the way it looks will be very good. ஆனா அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு 5 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கு. 5 சென்டிமீட்டர் டியூமர்னா அலாங் வித் நாங்க கொஞ்சம் நார்மல் டிஷ்யூ எடுப்போம். ஸோ இட் வில் பி 6 into 6 சென்டிமீட்டர் கேவிட்டி. ஸோ ரொம்ப பெருசா கேப் இருக்கும். அது அப்படியே நீங்க கன்சர்வ் பண்ணணும்னு நீங்க மூடினீங்கன்னா அந்த ஏரியால டிஃபெக்ட் இருக்கும். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்சர்விங் த பிரெஸ்ட்? ஏன்னா அந்த பிரெஸ்ட் ஷேப் வந்துட்டு டிஃபார்ம்டா தான் இருக்கும். அந்த பெண்ணு வந்துட்டு when she looks at herself in the mirrorல பாக்கும்போது it will still be deformed இல்லையா? That we don't want. Okay. So to avoid that, நாங்க வந்துட்டு we use techniques of plastic surgery to reconstruct the breast. Okay. So அது வந்துட்டு oncoplasty, அது வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன்கோபிளாஸ்டியா இருக்கலாம், வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நாங்க அந்த டியூமரை எடுத்தப்புறம் அதே இடத்துல நாங்க கொஞ்சம் இந்த டிஷ்யூ லிஃப்ட் பண்ணி ஓகே கொஞ்சம் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நாங்க அதை அப்படியே மூடலாம். வால்யூம் ரிப்ளேஸ்மெண்ட்னா ரொம்ப பெருசா டியூமர் ரொம்ப பெருசா இருந்துச்சு, we've taken out the tumor and அங்க நாங்க எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ணா எவ்வளவு நாங்க டிஸ்பிளேஸ் பண்ணாலும் the defect will still be there. So அந்த சூழ்நிலையில என்ன பண்றோம்னா we take tissue from other parts of the body, like in the side, this fat, இல்லனா back, we use that, or underneath the breast, வயிறுல இருந்து அந்த டிஷ்யூ எடுத்துட்டு அந்த கேவிட்டி குள்ள போட்டுட்டு we close it. So that is volume replacement oncoplasty. Okay, so oncoplasty surgery la there is only one type or there are different types of oncoplasty surgery? There are different types. Oncoplastic surgery na it refers to giving a good end result to the breast. Cosmetically romba nalla irukunu, it should be almost similar to what it was earlier. Right? Of course konja difference irukum, but there are a lot of techniques that we can use in order to ensure that the defect is not there. So under oncoplasty நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், you have volume displacement and volume replacement. அந்த volume displacement techniqueலயும் you have different types based on நாங்க என்ன மாதிரி இன்சிஷன் எடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெஸ்ட்ல பிரெஸ்ட் உள்ள பக்கம் டியூமர் இருக்கு, இன்னொரு பேஷண்ட்டுக்கு பிரெஸ்ட் வெளிப்பக்கம் டியூமர் இருக்கு. ஸோ த இன்சிஷன் தட் ஐ டேக் அதுக்காக இட் வில் பி டிஃப்ரெண்ட். I'm just going to give you some examples of names of oncoplasty, right? So, one vandu lateral mammoplasty nu irukum. You can have bat wings oncoplasty, Grissotti flap. Adukapro you can have volume replacement. You can have perforator flaps. You can have, so aduk vandu LICAP, lateral intercostal artery perforator flap, anterior intercostal. So these are just names. I'm just giving you you know, you have V-plasty. So different names are there based on what incision we take. நாங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம். So breast conservation பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். தொடரும் இடைவேளைக்கு பிறகு. Before the oncoplasty surgery, ma'am, என்னென்ன preparations have to be followed? என்னென்னலாம் do's and don'ts இருக்கு ma'am? Okay. Now again, oncoplastic breast surgery la vandu breast conservation madriye patient selection romba mukkiyam.
யாருக்கு வந்துட்டு நாங்க இந்த மாதிரி ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கான்சர்வேஷன் முடியும், ஆனா ஆன்கோபிளாஸ்டி இவங்களுக்கு ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் தேவைப்படும்னா நாங்க இந்த பேஷண்ட்டுக்கு அது பண்ணலாமான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் டென்சிட்டி பார்ப்போம். பிரெஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப ஃபேட்டி பிரெஸ்டா இருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி போஸ்ட் மெனோபாசல் யாருக்கு தீட்டெல்லாம் நின்னப்புறம் த டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப ஃபேட்டியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சில வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க பண்ணோம்னா அதுக்கு பிளட் சப்ளை இருக்காது, ரத்தம் இருக்காது. ஸோ அந்த ஃபேட் கொஞ்சம் அது மெல்ட் ஆகி அப்படியே ஃபேட் நெக்ரோசிஸ்னு சொல்லுவோம், மறுபடியும் டிஃபார்மிட்டி வரும். ஸோ நாங்க வந்துட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு நாங்க பார்க்கணும். அதுக்காக வி லுக் அட் பிரெஸ்ட் டென்சிட்டி. அப்புறம் இந்த பேஷண்ட் வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, இல்லைன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஏதாவது இருக்கா, vasculitis, blood flow எல்லாமே எப்படி இருக்கு. We look at all of that and we select the patient for ஆன்கோபிளாஸ்டி. இதுல வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்காம இந்த ஆன்கோபிளாஸ்டில இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன்ல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது கோ த்ரூ பண்ணுவாங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் த சேம். வேற சர்ஜரிக்கு எப்படி காம்ப்ளிகேஷன் இருக்கும், சிமிலர்லி ஃபார் திஸ் as well. சான்சஸ் ஆஃப் wound இன்ஃபெக்ஷன், அப்புறம் அந்த ஆப்ரேட் பண்ண இடத்துல சில டைம் அந்த ஃபேட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேட் அப்படியே மெல்ட் ஆகலாம், ஃபேட் நெக்ரோசிஸ். அப்புறம் யூ கேன் ஹாவ் சம்டைம்ஸ் நாங்க வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன்கோபிளாஸ்டி பண்ணும்போது டோனர் சைட், இந்த சைட்ல இருந்து எடுக்கிறோம், பின்னாடியில இருந்து எடுக்கிறோம், அந்த சைடு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பட் இட் இஸ் த சேம் ஃபார் whether it is a breast conservation or oncoplasty, surgery related complications. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க, ஹூஸ் ஹெல்த் இஸ் நாட் அப் டு த மார்க். அவங்களுக்கு வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டினா இட் டேக்ஸ் a little more time than breast conservation. ஃபார் எக்ஸாம்பிள் breast conservation ஒரு 1 hour 1.5 hours எடுக்கும்னா, ஆன்கோபிளாஸ்டி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது we have to be cosmetically கரெக்டா இருக்கணும். So it will take at least another hour or 2 extra. So in this time அந்த பேஷண்ட்டுக்கு சேஃபா இல்லையான்னு நாங்க பார்ப்போம். சப்போஸ் அந்த பேஷண்ட் அதுக்காக ஃபிட்டா கிடையாதுன்னா நாங்க ஆன்கோபிளாஸ்டி பண்ண மாட்டோம். So again, coming to the point, patient selection is very very important. Okay ma'am. So coming back to breast conservation. Breast conservation பொறுத்த வரைக்கும் இப்போ டயபெட்டிஸ், அப்புறம் ரத்த அழுத்தம், அப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் breast conservation ஆப்ட் பண்ணலாமா? They can. So நான் பேஷண்ட்ஸ்க்கு யூசுவலா என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, leave it to the surgeon. சர்ஜன் டிசைட் பண்ணட்டும். ஓகே, நாங்க வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் கொடுப்போம் பாருங்க, உங்களுக்கு பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணலாம், மாஸ்டெக்டமி பண்ணலாம். வி அட்வைஸ் யூ பிரெஸ்ட் கான்சர்வேஷன். இஃப் த சர்ஜன் இஸ் கம்ஃபர்டபிள் சேயிங் தட் இவங்களுக்கு ஓகே டயபெட்டிஸ் இருக்கு, இது இருக்கு, பட் வி கேன் டூ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் யூசிங் ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ், leave it to the surgeon. ஏன்னா be it surgery, be it chemotherapy or radiation, what we see is இந்த பேஷண்ட்டுக்கு சேஃபா இருக்குமா இல்லையா. பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு we don't want patients to get complications. அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா நம்மளுக்கு டென்ஷன் அதிகம். So we want to be as safe as possible. Okay. So leave that decision to the doctor. But of course அது வந்துட்டு பேஷண்ட்ஸ் கூட நாங்க டெஃபினெட்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரெஸ்ட் கான்சர்வேஷனா இருக்கட்டும் இல்ல ஆன்கோபிளாஸ்டியா இருக்கட்டும், இது இந்த ரெண்டு சிகிச்சை முறைகளுக்கு அப்புறமும் அந்த பேஷண்ட் குறிப்பிட்டவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் மேம், எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இதா இருக்கா? இது வந்துட்டு ஐ திங்க் there are two ways to look at it. One is immediate post operative, என்ன பண்ணணும் ஆபரேஷனுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 weeks. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டியூபா ஏதாவது ட்ரைனிங் டியூப் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வி கிவ் தெம் அட்வைஸ், அந்த உள்ளேருந்து என்னெல்லாம் தண்ணி பிளட் அதெல்லாம் வருது அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணணும், எவ்வளவு தண்ணி வருது, ஆல் ஆஃப் தட். ரெண்டாவது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் அந்த தண்ணி அமௌண்ட் கொஞ்சம் அது லெஸ் ஆச்சுன்னா டாக்டரே அது டியூபை எடுத்துடுவாங்க. ரெண்டாவது என்னன்னா, எஸ்பெஷலி when you do breast conservation or oncoplastic breast surgery, சப்போர்ட் பிரா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆஃப்டர் சர்ஜரி நீங்க எங்க வேணா உடம்புல எங்க வேணாலும் ஆபரேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும், இடிமா இருக்கும். ஸோ அந்த வீக்கம் வந்துட்டு நாங்க கம்மி பண்ணணும்னா வி அட்வைஸ் தெம் டு வேர் அ சப்போர்ட் பிரா. இட்ஸ் ஒன் சப்போர்ட் பிரானா இட்ஸ் லைக் அ ஸ்போர்ட்ஸ் பிரா, டைட்டா தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் டைட்னஸ் அந்த இடிமா கொஞ்சம் கம்மியாகும். ஒன்னு வந்துட்டு அந்த ட்ரெயின் டியூப் இருக்கும், ரெண்டாவது சப்போர்ட் பிரா இருக்கும், மூணாவது வந்துட்டு யூஸ்வலி பிரெஸ்ட் கான்சர்வேஷன், ஆன்கோபிளாஸ்டி, மாஸ்டெக்டமி என்ன பண்ணாலும் நாங்க வந்துட்டு அந்த சைடு நெறி கட்டி ஆபரேஷன் நாங்க பண்ணிருப்போம்.
ஸோ அவங்களுக்கு சில ஆர்ம் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்துட்டு இட்ஸ் லைஃப் லாங், ரைட்? ஏன்னா அந்த கையில வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அடிபட்டுச்சுன்னா கை வீக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு நாங்க வந்துட்டு லிம்ஃபிடிமான்னு சொல்லுவோம். ஸோ லிம்ஃபிடிமா வரக்கூடாதுன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன வேலை பண்ணாலும் கொஞ்சம் அந்த கையை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்டனிங் பண்ணும்போது தார்ன்ஸ் எல்லாம் படக்கூடாது. அந்த மாதிரி அடிபட்டுச்சு, ஒரு இன்செக்ட் பைட், கொசுக்கடி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டெட்டால், ஆன்டிசெப்டிக் ஏதாவது போட்டுட்டு they have to take care of that area. இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. லைக் ஹெவி கிராசரி பேக்ஸ், ரைஸ், அப்புறம் குக்கர், கிரைண்டர், மிக்சி அதுலலாம் அதுலலாம் அரிசி போட்டுட்டெல்லாம் தூக்கக்கூடாது. அதுக்கப்புறம் the usual follow-up advice, like for any breast cancer patient, after treatment once in 3 months அவங்கள வந்துட்டு கூப்பிட்டுட்டு for the first 3 years நாங்க செக் பண்ணுவோம். அதுக்கு after 3 years once in 6 months, and after 5 years once a year நாங்க கூப்பிட்டுட்டு செக்அப் பண்ணுவோம். That's about it. ஓகே, ஸோ ஃபைனலி ஒரு கொஸ்டின் மேம். இந்த ஆங்கோபிளாஸ்டியா இருக்கட்டும் இல்லை பிரஸ்ட் கான்சர்வேஷன் ஆகட்டும், இந்த சிகிச்சை முறைகளை பின்பற்றினவங்க நார்மலா அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ண முடியுமா? கேன் தே பெஸ்ட் ஃப்ரீ? Very relevant question. They can lead a normal life. Data la vanditu there is some preliminary data where there is a subset of patients in the madri breast conservation pannaprom avanga breastfeeding pannirkanga. Okay, but it depends from patient to patient. We cannot guarantee it. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நாங்க இன்சிஷன் நிப்பிள் பக்கத்துல எடுத்திருக்கோம்னா கொஞ்சம் டவுட். அந்த பக்கம் சப்போஸ் டியூமர் வாஸ் ஓவர் தேர், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இருக்கிற டக்ட்ஸ் எல்லாமே நாங்க கட் பண்ணிருப்போம். இன் தட் கேஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் பாசிபிள். அப்புறம் ஆப்வியஸ்லி நாங்க நிப்பிள் எடுத்துட்டோம்னா பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் பாசிபிள். ஆனா சில பேருக்கு அந்த நிப்பிள் பக்கத்துல கிடையாது, கொஞ்சம் தூரத்துல டியூமர் இருந்து அந்த பக்கம் மட்டும் நாங்க எடுத்திருக்கோம்னா breast feeding may be possible. There is also data that in the obviously breast conservation பண்ணிருக்கோம்னா radiation பண்ணிருப்போம். So radiation கொடுத்தப்புறம் there is some data that அந்த மில்கோட குவாலிட்டியில கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மில்க் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்கும் and it will be a little different. So studies நீங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த லிட்டரேச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா some of the babies don't prefer that milk. Okay. They prefer the milk of the normal breast. ஏன்னா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. But it is safe to breastfeed. Okay. Breast, if there is lactation, they are able to breastfeed na, it is safe. It is not unsafe. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஆங்கோபிளாஸ்டி பற்றி, பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பற்றி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.